Hello agriculture engineers, welcome back to my channel. இன்னைக்கு நாம டிஸ்க் plow கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மோல்டு போர்டு plow அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் வீடியோல மோல்டு போர்டு plow ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதுல ஷேர் ஹரிசாண்டலா சாயில கட் பண்ணோம். மோல்டு போர்டு அந்த ஹரிசாண்டலா கட் பண்ண சாயில லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணி ஃபைனலா பல்வரைஸ் பண்ணோம். காம்பேக்டா இருக்கிற சாயில் லூசன்டு சாயிலா கன்வெர்ட் ஆகி பிளான்ட் வளர்றதுக்கு ஒரு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதுன்னு படிச்சோம். இந்த மாதிரி சாயில்ல பெனிட்ரேட் ஆகி ஹரிசாண்டலா கட் பண்றதுக்கு மோல்டு போர்டு பிளவுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு லேண்ட் சைடுக்கு கீழே கேப் மாதிரி கிடைக்கும். அந்த கேப்பை தான் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். அந்த கிளியரன்ஸ் தான் மோல்டு போர்டு பிளவோட சக்ஷன்னு சொல்லியிருப்பாங்க. சக்ஷன்லயே ரெண்டு வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் வெர்டிக்கல் செக்ஷன், இன்னொன்னு தான் ஹரிசாண்டல் செக்ஷன். இப்போ நாம வெர்டிக்கல் செக்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். இதுதான் லேண்ட் சைடுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். இதுதான் கிரவுண்ட் சர்ஃபேஸ். இப்போ நாம வெர்டிக்கல் செக்ஷன் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த லேண்ட் சைடும் ஷேர் பாயிண்ட்டும் ஜாயின் ஆகுது இல்லையா, அது வரை வெர்டிக்கலா மெஷர் பண்ணுனா அதுதான் வெர்டிக்கல் கிளியரன்ஸ். இத வெர்டிக்கல் செக்ஷன்னு சொல்லலாம். சாயில்ல ஒரு ப்ராப்பரான டெப்த்ல பெனட்ரேட் ஆகுறதுக்கு இந்த வெர்டிக்கல் செக்ஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் நாம ஹரிசாண்டல் கிளியரன்ஸ் பார்த்துடலாம். இதுதான் லேண்ட் சைடு ஹீல். இந்த ஹீல்ல இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது ஷேர் பாயிண்டோட குணல் சைடுன்னு படிச்சோம். இந்த குணல் சைட்ல இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுனா நமக்கு ஹரிசாண்டல் பிளேன் கிடைச்சிரும். இந்த லேண்ட் சைட்ல இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஹரிசாண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சிரும். இத சைடு கிளியரன்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம த்ரோட் கிளியரன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஷேர் பாயிண்ட்டுக்கும் பிளவ் பீமோட லோயர் பொசிஷனுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் தான் த்ரோட் கிளியரன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்க் பிளவ்னா என்னன்னு பார்த்துடலாம். டிஸ்க் பிளவ்ல ஸ்டீல் டிஸ்க் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஸ்டீல் டிஸ்க் கொடுத்துருக்கறனால இது சாயில்ல ரோல் ஆகும், ஸ்லைட் ஆகாது. மோல்டு போர்டு பிளவ்வே யூஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்காக டிஸ்க் பிளவ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோல்டு போர்டு பிளவ் எல்லா சாயில் கண்டிஷன்ஸ்லையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. எந்தெந்த சாயில் கண்டிஷன்ஸ்லாம் மோல்டு போர்டு பிளவ் யூஸ் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நம்ம டிஸ்க் பிளவ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எந்தெந்த சாயில் கண்டிஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா, மோல்டு போர்டு பிளவ் கிளே சாயில்ல யூஸ் பண்ணணும்னா ஸ்லாட்டர் டைப் மோல்டு போர்டு தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வீடியோல படிச்சோம். பட் டிஸ்க் பிளவ் அப்படி இல்லை. நாம டிஸ்க் பிளவ்வா கிளே சாயில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோன் அதிகமா இருக்கிற சாயில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளே சாயில்ல யூஸ் பண்ணும்போது கிளாகிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டோன் சாயில்ல யூஸ் பண்ணும்போதும் ஓன் அவுட் ஆகுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இந்த டிஸ்க் பிளவ் சாயில்ல ரோலிங் ஆக்ஷன் பண்றனால ட்ராஷ் அப்புறம் வீட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிற சாயிலுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்க் பிளவுக்கும் மோல்டு போர்டு பிளவுக்கும் என்ன வித்தியாசம்னா, டிஸ்க் பிளவுல டிஸ்கோட வெயிட் வச்சுதான் சாயில்ல பெனிட்ரேட் ஆகும். ஆனா மோல்டு போர்டு பிளவ் சக்ஷன் வச்சுதான் சாயில்ல பெனிட்ரேட் ஆகும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த டிஸ்க் பிளவுலயே 2 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவ். இன்னொன்னு தான் வெர்டிகல் டிஸ்க் பிளவ். ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவுல இந்த ஸ்டீல் டிஸ்க்லாம் செப்பரேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. வெர்டிகல் டிஸ்க் பிளவுல இந்த டிஸ்க்லாம் ஒரே ஷாஃப்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவுனா என்ன, அப்புறம் இதோட காம்பனன்ட்ஸ் பத்தி பார்த்திடலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவ். ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவுல இந்த மாதிரி கான்கேவ் டிஸ்க் செப்பரேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் ஸ்கிராப்பர். இந்த ஸ்கிராப்பர் எதுக்காகனா டிஸ்க் பிளவ் ஃபீல்டுல ரன் ஆகும்போது டிஸ்க்ல ஒட்டிட்டு இருக்கிற சாயில எடுத்து விடுறதுக்காக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபரோ வீல். இந்த ஃபரோ வீல் தான் டிஸ்க் சாயில ரன் ஆகும்போது ஸ்டேபிளா வச்சிருக்கோம். இப்போ நாம டிராக்டர்ல எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஹிட்ச் பிரமிட். டிராக்டரோட டாப் லிங்கை இங்க தான் அட்டாச் பண்ணுவாங்க. இதுதான் கிராஷ் ஷாஃப்ட். இங்க தான் டிராக்டரோட 2 லோயர் லிங்கை அட்டாச் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் டிஸ்கை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம கான்கேவிட்டினா என்னன்னு பார்த்திடலாம். இந்த மாதிரி டிஸ்கை ஃபிளாட் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கை அப்படியே நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபிளாட் சர்ஃபேஸ். இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது கர்வ் வந்து இன்வர்டா இருக்கும். அதனால தான் இது கான்கேவ் டிஸ்க்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்கேவ் டிஸ்க்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் வர மெஷர் பண்ணோம்னா நமக்கு இதோட டெப்த் கிடைச்சிரும். இதை தான் கான்கேவிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டெப்த்ல தான் சாயில் கட் ஆகி நமக்கு நல்ல ஏரேஷன் கிடைக்கும் பிளான்ட் வளர்றதுக்கு. இப்போ நாம டிஸ்க் ஆங்கிள்னா என்னன்னு பார்த்திடலாம். இதுதான் டிஸ்கோட கட்டிங் ஏஜ். இந்த கட்டிங் ஏஜ் சாயில்ல இன்க்ளைண்டா ரன் ஆகும்போது இப்படி ஒரு இன்க்ளைன்டு லைன் நமக்கு கிடைக்கும். இந்த இன்க்ளைன்டு லைன் டிஸ்கோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. டிராக்டர் ஹரிசாண்டலா டிஸ்க் பிளவை புல் பண்ணும். இப்படி ஹரிசாண்டலா புல் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டிஸ்க் ஆங்கிள் கிடைச்சிரும். இந்த டிஸ்க் ஆங்கிள் 42 to 45 டிகிரில தான் இருக்கும். அப்பனாதான் டிஸ்க் பிளவ் நல்லா சாயில்ல பெனிட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் நாம டில்ட் ஆங்கிள் பார்த்திடலாம். கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கோட கட்டிங் ஏஜ்ல இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு டில்ட் ஆங்கிள் கிடைச்சிரும். இந்த டில்ட் ஆங்கிள் 15 to 25 டிகிரில தான் இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம வெர்டிகல் டிஸ்க் பிளவ் பார்த்திடலாம். ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவுல டிஸ்க்லாம் செப்பரேட்டா இருக்கும். ஆனா வெர்டிகல் டிஸ்க் பிளவுல டிஸ்க்லாம் ஒரே ஷாஃப்ட்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரே ஷாஃப்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கனால டிஸ்க்லாம் சாயில் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்படி பெர்பெண்டிகுலரா அரேஞ்ச் ஆகியிருந்தா சாயில டீப்பா கட் பண்ணாது. அதனாலதான் இது ஷாலோ சாயிலுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸ்டாண்டர்ட் டிஸ்க் பிளவுல நமக்கு டிஸ்க்லாம் இன்க்ளைண்டா இருக்கும். அப்படி இன்க்ளைண்டா அரேஞ்ச் ஆயிருந்தாதான் டீப் பிளவிங்க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். டீப்பா பிளவ் பண்ணாதான் தேவையில்லாத பிளான்ட்டோட ரூட்ஸ்லாம் நம்ம வெளியே எடுத்து நியூவா பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியும்.
உங்களுக்கு டிஸ்க் ப்ளவ் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.